ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்த்டே பேனர் தான் எடிட் பண்ண போகிறோம். அது எப்படி எடிட் பண்ணுறது, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எப்படி எடிட் பண்ணுறது தெரியும். நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா க்ராப்புன்னு இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ராப்பை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3:2 சூஸ் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். டபுள் டைம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன், ஏன்னா பேக்ரவுண்டை நான் எடிட் பண்ணோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை வந்து நான் இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிவிட்டு டபுள் லேயர் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு மூவ் டவுன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்ட் பின்னாடி செட் பண்ணோம், அதுக்காக. அடுத்து இந்த இமேஜை எடுத்து நான் எரேஸ் ஆப்ஷனுக்கு போகிறேன். கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிட்டு நீங்கள் எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. எரேஸ்க்கு போயிட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு நீங்கள் எப்போதுமே ஹார்னஸை கம்மியாக வச்சு எரேஸ் பண்ணுங்கள், நான் பண்ணுற மாதிரி. அப்போ தான் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது ஒப்பாசிட்டியை இந்த மாதிரி கம்மியாக வச்சு மறுபடியும் எரேஸ் பண்ணணும். டபுள் டைம் எரேஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் அட்ஜஸ்ட்டுக்கு போகிறேன். அதில் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஏற்றணுன்னா, பிரைட்னஸ் வைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தேவையோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இதில் வந்து இந்த இமேஜை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து இது கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி போயிடும். கரெக்டாக இந்த மாதிரி தலைக்கிட்ட வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இமேஜ் பார்க்குறதுக்கு. எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கலரிங் வச்சிங்கன்னா தலைக்கிட்ட வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நான் க்ராப்புங்கிறத பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் நிறையா இருக்குது, நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அதனால் நான் இதை க்ராப்புங்கிறத பண்ணிக்கிறேன். கரெக்டாக பொறுமையாக பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக லெஃப்ட் சைடு இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஷேடோங்கிறத கொடுத்துக்கோங்க. ஷேடோவை வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணுங்கள், அப்போ தான் அது வந்து நல்லா சூப்பராக தெரியும் அந்த இமேஜ். அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தது நான் டெக்ஸ்ட்டுங்கிறது போகிறேன். இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு லெட்ரு நீங்கள் எல்லுங்கிறத டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரொட்டேட்டுங்கிறத பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வாழ்த்துக்களுடன் உங்கள் பேர் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறது. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு எல்லாம் ஓவராக எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஓகேங்கிறத கொடுக்கணும். எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால் நான் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு மே 28 அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிவிட்டு இதை இப்போ ரோஸ் கலர் இது கொடுத்தீங்கன்னா மை ஃபாண்ட்டுன்னு போகும். அதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு தேவையோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஓவராக ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே செட் பண்ணுங்கள். எப்போதுமே மேலே செட் பண்ணிட்டு கொஞ்சம் சின்னதாக செட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து பிளாக் கலர் கொடுத்து கீழே பிளெண்டில் வந்து ஓவர்லே அப்படிங்கிறது கொடுங்க. இது வந்து பிளாக்காகவே இருக்குது, தெளிவாக தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்த இதுக்கு வந்து கலர் வந்து நம்ம சேஸ் பண்ணுறோம், அதனால் ஒயிட் கலரே நம்ம கொடுத்துக்குவோம். ஏன்னா பாருங்கள், இப்போ தான் நமக்கு தெளிவாக கொஞ்சம் தெரியுது. அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம கலர் சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிட்டு டூப்ளிகேட்டுங்கிறத கொடுத்து மறுபடியும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வாழ்த்துக்களுடன் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி டைப் பண்ணி கீழேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு உங்கள் நேமு இல்லை உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். கரெக்டாங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறோம். இதில் வந்து இந்த இமேஜ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இப்போ ஓரத்தில் வைக்கிற மாதிரி நீங்கள் வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறப்ப செட் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி பெருசாக இல்லை சின்னதாக வைக்கணும்னா வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி வாழ்த்துங்க. அதை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிட்டு கீழே செட் பண்ணுறது இல்லை நடுவில் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது வந்து இந்த பேனர் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் அந்த டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறதே நோட்டிஃபிகேஷன் வரும்.